students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 18th session தான் பார்க்க போறோம். Come students, let we start the class. Topics covered: numbers, mathematical functions, ABS of function, CEIL of x function, அதாவது absolute of x function, ceil of x function. Numbers, mathematical function, random number function, trigonometric functions, mathematical constants. Numbers. Number data types store numeric values. They are immutable data types. This means hanging the value of a number data type results in a newly collected objects. So number data types அப்படின்றது என்னன்னா, நம்ம இந்த டேட்டா டைப்ல வெறும் நம்பர்ஸை மட்டும்தான் டிக்ளரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். Python supports different numerical types. So இதுல பைத்தான்ல பார்த்தோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ்ல டிஃபரண்ட் நியூமரிக்கல் டேட்டா டைப்ஸ் இருக்கு. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட், சைன்ட் இன்டிஜர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃப்ளோட், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரியல் வேல்யூஸ். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ இந்த மூணு டேட்டா டைப்லயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம இன்புட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட். They are often called just integers or ints. They are positive or negative whole numbers with no decimal point. Integers in Python 3 are of unlimited size. Python 2 has two integer types, int and long. There is no long integer in Python 3 anymore. So int, integer data type அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னும் போது இதுல பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும், நெகட்டிவ் வேல்யூஸும் இருக்கும். ஆனா இதுல டெசிமல் பாயிண்ட்ஸ், அதாவது பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ண மாதிரி எந்த வேல்யூஸும் நம்ம இன்புட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரியே இன்டிஜர்ஸ், இந்த இன்டிஜர் வேல்யூ அப்படின்றது பைத்தான் 3ல அன்லிமிட்டெட் சைஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் பைத்தான் 2ல நம்ம இன்ட்டும் லாங் இன்ட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃப்ளோட், ஆல்சோ கால்ட் ஃப்ளோட்ஸ். They represent real numbers and are written with a decimal point dividing the integer and the fractional parts. Floats may also be in scientific notation with capital E or small e indicating the power of 10. So float அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது டெசிமல் பாயிண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதனுடைய வேல்யூஸ். ஸோ இது எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சயின்டிபிக் நோட்டேஷன் கேபிட்டல் இ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். Complex are of the form a plus bj, where a and b are floats and j represents the square root of -1, which is an imaginary number. So a plus b அப்படின்றது என்னன்னா ரியல் நம்பர்ஸ் தான். இதுல j அப்படின்றது நமக்கு இமேஜினரி நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேங்களா? The real parts of the number is a and the imaginary parts is b. Complex numbers are not used much in Python programming. Okay? Next, it is possible to represent an integer in hexadecimal or octal form. அதாவது நம்ம ஒரு integer வேல்யூவை ஹெக்ஸாடெசிமல் இருக்கிறத இன்டிஜர் வேல்யூல ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதே மாதிரியே
ஆக்டல் வேல்யூஸ் நம்ம வந்து இன்டிஜர்ல ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமல் அப்படின்றது என்ன, நமக்கு 4 பிட் ஈக்குவலண்ட்ல இருக்கும் வேல்யூஸ் இல்லைங்களா. ஸோ நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா OXAOFன்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் நம்பர். ஸோ இப்போ இதனுடைய இன்டிஜர் கன்வர்ஷன்ஸை தான் நம்ம வந்து நம்மளுடைய அவுட்புட்ல பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க 2575 வந்துருச்சுங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்பர் வந்து ஆக்டல் நம்பர் இருக்கு. இதுக்கான இன்டிஜர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 31 நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. VS கோட்ல நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதில் உங்கள் ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் பாருங்க 31 வந்துருச்சுங்களா. நெக்ஸ்ட் இன்ட் லாங் இன்ட் ஃப்ளோட் காம்ப்ளெக்ஸ்க்கான வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு டேபிளை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. A complex number consists of an ordered pair of real floating point numbers denoted by A plus BJ, where A is the real part and B is the imaginary part of the complex number. Next one வந்து mathematical function. Function அதனுடைய description. First பார்த்தீங்கன்னா ABS of ஒரு x value. The absolute value of x. The positive distance between x and 0. அடுத்தது seal of x. The ceiling of x. The smallest integer not less than x. அடுத்தது CMP of x, y. -1 if x is less than y, 0 if x equal to y, or 1 if x is greater than y. Depreciated in Python 3. Instead use return x is greater than y minus x is less than y. So comparison பண்றோம் ஓகேங்களா. அடுத்தது exp of x. The exponential of x. F abs of x. The absolute value of x. Floor of x. The floor of x. The largest integer not greater than x. Next, log of x. The natural logarithm of x for x is greater than 0. அடுத்தது log 10 of x. The base 10 algorithm of x for x is greater than 0. Next function max of x, x1, x2. The largest of its arguments, the value closest to positive infinity. அடுத்தது minimum of x, x1, x2, min of x1, x2. The smallest of its arguments, the value closest to negative infinity. Next, mod f of x. The fractional and integer parts of x in a 2-item tuple. Both parts have the
same sign as x. The integer part is returned as a float. அடுத்தது power of x comma y. The value of x double asterisk y. Round x comma n. X rounded to n digits from the decimal point. Python rounds away from 0 as a tiebreaker. Round 0.5 is 1.0 and round minus 0.5 is 1.0. Square root of x. The square root of x for x is greater than 0. இதுல first one பாத்தீங்கன்னா num of absolute ABS. The ABS method returns the absolute value of x, that is the positive distance between x and 0. ஒரு வேல்யூ கொடுக்கிறோம், அந்த வேல்யூக்கான அப்சல்யூட் வேல்யூ தான் நமக்கு வந்து அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? ஸோ இங்க ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ABS of -45, ABS of -45. ABS of 100, ABS of 100.12, ABS of 100.12. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா -45ன்றது +45 நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணும். இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? விஎஸ் கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க. ABS of -5 வந்து ABS of -45 வந்து நமக்கு 45 டிஸ்பிளே ஆயிடுச்சுங்களா? அடுத்தது ABS of 100.12ன்றது 100.12 டிஸ்பிளே ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் நம்பர் seal. The seal method returns the sealing value of x, that is the smallest integer not less than x. Syntax: import math.seal of x. Note: this function is not accessible directly, so we need to import math module and then we need to call this function using the math static object. ஸோ இந்த சீல் மெத்தட் அப்படின்றது வந்து நம்ம டைரக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதனால இம்போர்ட் யூஸ் பண்ணி நம்ம மேத் மாடியூலை வந்து கால் பண்ணுறோம். அதுல இருந்து தான் நம்ம வந்து math.seal of x வந்து யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ப்ரோக்ராம் பாருங்க. இம்போர்ட் மேத். திஸ் வில் இம்போர்ட் மேத் மாடியூல்ஸ். என்ன இருக்குன்னா பாயிண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே வந்து நமக்கு ரவுண்டா வந்து டிஸ்பிளே பண்ணும். அதாவது நியரஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அதை ரவுண்ட் வேல்யூவா நமக்கு அவுட்புட்ல வேல்யூ என்னவோ அதை நமக்கு வந்து அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? விஎஸ் கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க. math.seal of -45.17ன்றது -45 டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதே மாதிரி 100.12ன்றது 101 டிஸ்பிளே ஆயிருக்கு. 100.72ன்றது 101 டிஸ்பிளே ஆயிருக்கு. அடுத்து math.pyன்றது நமக்கு 4 டிஸ்பிளே ஆயிருக்குங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம நம்பர்ஸ் அண்ட் தென் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பற்றி கிளியராக பார்த்துட்டோம். இதில் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம இன்னைக்கு கிளாஸ்லையும் நெக்ஸ்ட் கிளாஸ்லையும் கிளியராக வந்து அதனுடைய யூசேஜ் என்ன அப்படின்றத ஒரு ப்ரோக்ராம் வைஸாகவே நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் அப்சல்யூட்டும் சீல் ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் கிளியராக பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.